எல்லாருக்கும் முன்னுக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அக்கு வேறு ஆணி வேறு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃபவுண்டேஷன், அதனால் பார்ட் 1 வீடியோ. அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ்க்கு ஃபோனை கையில் வச்சிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாருமே ப்ரோ எப்படி ப்ரோ ஃபோனில் செய்கிறது, ஃபோனில் எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ பாருங்கள். நான் பிசியில் தான் செஞ்சுருக்கேன், ஆனால் இது எப்படி ஃபோனில் செய்யணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயும் சொல்லுவேன். அதனால் நான் லாஸ்ட்னு சொன்னோன்னு உடனே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, அப்புறம் ஒன்றுமே புரியாது. அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களோட பேர், மொபைல் நம்பர், ஜிமெயில் பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா மொபைல் நம்பர் நீங்கள் யூடியூப்லேயும் ஒருத்தர் சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரிகவரி மெயிலும் கொடுத்துங்க, பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரே ஒரு கூகுள்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ண அப்புறமா எஸ் ஐ மீன் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் கூகுளில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ப்ரைவசிலாம் அக்ரி பண்ணிங்க. அக்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ஜிமெயில் ஐடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இதே மாதிரி கார்னர் யூடியூப்னு சொல்லி அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா அடுத்து இது மாதிரி தான் டேஷ்போர்டு வரும். இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது அதே மாதிரி மேலே கார்னரில் அந்த எஸ் இடத்துல உங்கள் லோகோ கிரியேட் பண்ண இடத்துல அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங் சொல்லிட்டு இருக்கும். அதே நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ சேனல் சொல்லி ஒன்று காட்டும் யுவர் அக்கௌண்ட்டில். அந்த கிரியேட் அ நியூ சேனல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அ நியூ சேனல் கிளிக் பண்ணும்போது நம்ம இமெயில் அட்ரஸ் பேர்லேயே சேனல் கிரியேட் பண்ணணுமா இல்லை வேறு பேரில் கிரியேட் பண்ணணுமா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட பேர், நீங்கள் உங்கள் சேனலுக்குன்னு வைக்கக்கூடிய பேர் இப்போ தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அதனால் நான் இப்போ சும்மா மிஸ்டர் விஸ்டம்னு சொல்லிட்டு இந்த சேனலோட பேரை நான் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இந்த பேருக்கு ஓகேன்னு சொன்னால் கிரியேட் த சேனல்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஸ்டம் சொல்லிட்டு சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, இந்த கஸ்டமைஸ் யூடியூப் பீட்டான்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமைஸ் சேனல் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா நம்மளோட சேனலுக்கு லோகோ செட் பண்ண போகிறோம். அது நம்ம டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் டேரெக்டாக அப்லோட் த ஃபோட்டோன்னு சொல்லி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லோகோ நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு லோகோ செட் பண்ணீங்க. லோகோ செட் பண்ண அப்புறமா இது மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் லோகோ கிளாரிட்டினா நல்லா இருந்துச்சுன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீட்ரை ஆனவர் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம லோகோ வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் த சேனல் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஆர்ட்டில் அதுவும் அந்த சைஸ் நல்லா வச்சுங்க. 2500 600ன்னு போட்டுருப்பாங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சேனல் ஆர்ட் கிளியர் பண்ணி இதே மாதிரி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். செலக்டிங் கொடுத்துங்க. செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஆர்ட் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட்டில் உங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எந்த லொக்கேஷன் சொல்லி கொடுக்கும்போது இந்தியான்னு சொல்லி செட் பண்ணிங்க. அதுக்கடுத்தது இந்தியான்னு சொல்லி லொக்கேஷன் செட் ஆனோன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. இமெயில் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நல்லதுக்கு தான், ஒன்று பிஸ்னஸ்க்கு இல்லைனா சேனலை பார்த்து ஏதாச்சும் என்கொயரிக்கு வரும். அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். உங்கள் சேனல் எதுக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் சும்மா டைப் பண்ணியிருக்கேன் கேமிங் சேனல் சொல்லிட்டு டைப் பண்ண அப்புறமா முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கூட ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை கூட நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த லிங்க்கை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் என்னென்ன வெப்சைட்லாம் இருக்கோ ஒவ்வொரு லிங்க்கை நீங்கள் ஆட் பண்ணி எந்த லிங்க்லாம் வரும்போது அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ சேனலோட டோட்டல் ப்ரொஃபைல் மாற்றிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லோகோ மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இது மாதிரி உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கிரியேட்டர் ஸ்டுடியோ. இங்கே தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க எல்லா வீடியோவும் அது இது வேணாம். நான் நார்மலான கிளாசிக்கில் நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. கிளாசிக்கில் வந்த அப்புறமா உங்களுக்கு இந்த தீமில் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் முதல்ல சேனல்ஸில் போய் கொஞ்சம் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. மிஸ்டர் விஸ்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகல, அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறமா இங்கே நம்ம ஒருத்தரை நான் சொல்லியிருந்தேன் வெரிஃபை பண்ணணும் மொபைல் நம்பர் சொல்லிட்டு, இங்கேயும் நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயிலில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு
சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இது வந்து நீங்கள் முதல்ல செய்யணும். டேஷ்போர்டுக்குள்ளே வந்து செய்யக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் மானிட்டைசேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 24 மணி கழிச்சு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மானிட்டேஷன். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனேபிள்ஸ் கிளிக் பண்ண அப்புறமா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை த மானிட்டேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இப்போ 12 மாதம் அக்ரிமெண்ட். இது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து 55% நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, 45% அவங்க எடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே 4000 ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். அப்போ தான் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடும். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஒரு விதத்தில் முடிஞ்சிடும். இந்த அக்ரிமெண்ட் முடிச்ச அப்புறமா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஆட்சன்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபோட கூகுளோட ப்ராடக்ட். கூகுள் தான் வந்து ஆட் தரும். அதுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட்சன்ஸ் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் மாதிரி இதே மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து அக்செப்ட் த அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெயில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆட் வந்து என்னென்ன ஆட்லாம் கிளிக் பண்ணுமோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ 0 இருக்குது. வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் ஏறுறதும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மாதிரி உங்களோட வாட்ச் டைமும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அப்புறமா நீங்கள் வந்து பேக்கில் வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோலாம் இப்படி நீங்கள் நார்மலாக வீடியோ எடிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணால் முடிஞ்சது. ஸ்மைலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் சொல்லி கொடுத்த இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து இதுதான் யூடியூபோட அஸ்திவாரம். இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும். ஜிமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஃபார்மேட். ஜிமெயில் அட்ரஸில் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூடியூப் பேஜில் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஜிமெயில் அட்ரஸில் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணி முடிச்ச அப்புறமா செட்டிங்கில் போய்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபார்மில் செஞ்சிட்டிங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் ஆகிடும். மொபைலில் எப்படி ப்ரோ செய்யுது? தயவு செஞ்சு மொபைலில் செய்யணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து பிசியில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், கிளியராக இருக்கும். இல்லை ப்ரோ எங்கிட்ட பிசியே இல்லை ப்ரோ யாரு கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோமுக்கு போங்க. க்ரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே போயிட்டு டிஸ்டர்ப் மோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டிஸ்டர்ப் மோடில் வந்து நான் சொல்லி கொடுத்த விதத்தில் செய்யுங்க. இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும். இல்லைனா வந்து ஃபோனில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப் அண்ட் டவுன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பிசியில் செய்யும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு பிசியில் சொல்லியிருக்கேன். அதனால் ஹோப் இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து எல்லாமே ஸ்டாண்டர்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சலாம். பார்ட் 2 வீடியோவில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் எப்படி வந்து தம்ப்லைன் செய்கிறது, அதை சொல்லப்போனால் பேனர், அந்த வீடியோக்கு முன்னாடி பேனர் எப்படி செய்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடுறது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ நான் வந்து போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் ப்ரோ வீடியோ லேட்டாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி விஸ்டம் டெக்னிக்கல் சேனலை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சேனல் வைக்கும்போது அதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் வார்த்தை தரேன், இன்றைக்கி இந்த பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களாம் நாளைக்கு எப்படி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட் 2 வீடியோ நாளைக்கே நம்மளோட சேனலில் வந்து வரும். ஏன்னா அதுக்கிட்ட வேலையை நான் செஞ்சுட்டேன். அதனால் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தாமதம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சினாலும் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து பிரச்சனை வந்துடும். அதனால் இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் பிரகாரம் பாருங்கள். நாளைக்கு பார்ட் 2 வீடியோக்கு நான் வந்து எடுத்து வரேன். அந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து எப்படி வந்து வீடியோ அப்லோட், எப்படி டிஸ்கிரிப்ஷன் போடுறது, டேக்ஸ் எப்படி போடுறது, அந்த ஃபார்மேட் சொல்லிவிடுவோம். பார்ட் 3 வீடியோவில் எப்படி சேனல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு இந்த 3 பார்ட்டில் தான் அந்த சேனலோட உங்களுக்கு யூடியூப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தவங்க எல்லாரும் லைக் பட்டன் ஹிட் பண்ண வந்துடுறாங்க. சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன்ஸ் போட வந்துடுறாங்க. இந்த சேனல் பொறுத்தளவுக்கு முற்றிலுமாக யூடியூப் பற்றி உள்ளது தான். ஏன்னா என்னோட டெக்னிக்ஸ், என்னோட அனுபவம் பூரா இந்த சேனலில் தான் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் ஒன்று எல்லாரும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்குள்ள வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிங்க. விஸ்டம் டெக்னிக்கல் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிங்க. அப்கமிங் வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். அன்டில் சனிங் ஆஃப் முகமது. பாய்.